வெல்கம் பேக். நம்ம போன எபிசோடில் நைரோபிலேருந்து கிளம்பி புருண்டியோட கேபிட்டல் சிட்டியான புஜுபுராவுக்கு வந்தோம். அங்கே அவங்களுக்கு கொடுத்த அந்த ராயல் ட்ரம்மர்ஸோட பியூட்டிஃபுல்லான மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து காங்கோக்கு நம்ம ரிவாண்டா வழியாக வந்தோம். இந்த எபிசோடில் நம்ம காங்கோவில் இருக்கிற புகாவு சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் பாலாஸ் ட்ராவல் விலாக். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் DRC, the Democratic Republic of Congo, the first Tamil YouTube channel to explore it. ஸோ காங்கோக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே மழை, அதோட உள்ளே வந்தோடனே அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படியே ரஃப்பாக அந்த சல்யூட் அடித்தார், வெல்கம் டு காங்கோன்னு. சூப்பராக தாங்க இருக்குது. எனக்கு அப்படியே இந்த அயன் படத்தில் வர சூர்யா ஞாபகம் தான் வருது. அது அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரும் அப்படி இல்லை, அந்த மாதிரி அந்த படத்தில் காட்டுற மாதிரி. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க பார்டர் கிராசிங் இது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் மை 74th கண்ட்ரி. இது வரைக்கும் இந்த 74 கண்ட்ரியில் எத்தனையோ பார்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். எந்த பார்டரு இந்த கிராஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது கிடையாது. ஒரு கம்ப்ளீட் கையோஸ். ஆனாலும் ஐ ஃபெல் கம்ப்ளீட்லி சேஃப் பிகாஸ் ஆஃப் அவர் கைட். அவர் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியாலாம் இங்கே மாற்றுறதுலாம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அட்வைசபிள்ங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம காங்கோவில் இப்போ புக்காவுங்கிற ஒரு சிட்டியில் இருக்கோங்க. கேபிட்டல் கிங்ஷியாங்கிற ஒரு சிட்டி வெஸ்ட் பார்ட் ஆஃப் த காங்கோவில் இருக்கும். காங்கோ பெரிய கண்ட்ரிங்க. இது DRC காங்கோ மிகப்பெரிய கண்ட்ரி. நம்ம இருக்க ஈஸ்ட் பார்ட் ஆஃப் காங்கோவில் இருக்கோம். நம்ம புக்காவோ இப்போ கேபிட்டலில் இப்போ கேபிட்டலாக இல்லை. ஆனால் இந்த புக்காவோ இந்த ஹோல் காங்கோவே பெல்ஜியமோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு ஒரு டைமில். ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் அவங்க காலனியில் இருக்கும் போது புக்காவோ தான் கேபிட்டலாக இருந்திருக்கு. அப்போ அவனுக்கு கேபிட்டலாக இதுக்கு மட்டும் இல்லை, ரிவாண்டா, புருண்டி அண்ட் காங்கோ, இந்த 3 கண்ட்ரிக்குமே கேபிட்டலாக இந்த கண்ட்ரி தான் வந்திருக்கு புக்காவு. ஸோ இதுக்குள்ளே நிறைய பெல்ஜியனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய யூரோப்பியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம பார்க்குறது ஒரு பக்காவாக ஒரு ஆஃப்ரிக்காக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஃபீல் நல்லா தெரியுதுங்க. ஆனால் நல்ல ஊர் வேணால் அப்படி இருக்கலாங்க. ஆனால் கண்ட்ரியோட அழகுங்க ஃபுல்லாக க்ரீனரி தான். அது ரிவாண்டா அது ஃபுல்லாக மவுண்டெயினியஸும் க்ரீனரியும் லேக்கும் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். நம்ம ஹோட்டல் லேக் பக்கத்தில் தான். ஸோ அங்கே போயிட்டு அடுத்த ஷார்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹோட்டல் தான் நம்ம கைடு ஸ்டே பண்ண போறாரு. The picture of my room. Yeah. Yeah. This room is good. That is my room. But why you need? காங்கோல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் நம்ம இந்தியன் ஃபிளாக். சூப்பர். ஸோ நம்ம தங்க போகிற ஹோட்டல் இது வந்துருச்சு. செக்இன் பண்ணுறோம். இந்த ரூம் உள்ளே வந்தோடனே சைடில் வார்ட்ரோப் மாதிரி நேராக இருக்கிறது டாய்லெட்டு. ஸோ இந்த டாய்லெட் ஆனால் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ரூம் இந்த பக்கம் இருக்குது. இந்த பால்கனியில் இந்த லேக் வியூ, இந்த பால்கனி, இந்த லேக், இதுதான் சூப்பர்பான வியூங்க. இது ஸோ இந்த ரூமோட ஹைலைட்டே இதுதான். இந்த லேக் வியூ பார்த்துட்டு நான் லன்ச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே கொண்டு வர சொல்லிட்டேன். நான் இங்கேயே உட்காந்து லன்ச் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவேன். நமக்கு பிடிச்ச பாட்டை இந்த லேக் வியூவை பார்த்துட்டு இந்த காங்கோவோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபிஷ் டிஷ்ஷை
சாப்பிட போகிறோம். இந்த பனானா சிப்ஸ், இந்த லேக்கில் பிடிச்ச அந்த ஃபிஷ்ஷு, இது பேர் டைப்பான் ஃபிஷ்ஷுன்னு அதை சொன்னாங்க. இது காங்கோவோட ஃபேமஸான ஃபிஷ். நான் சாப்பிட்டே தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலாக காங்கோக்கு வந்திருக்கோம் மீன்ஸ் நம்மளோட சொந்தக்காரங்களான கொரில்லாஸை பார்க்குறக்காக தான் வந்திருக்கோங்க. அந்த உலகத்திலே ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீஷியஸான இருக்க ஈஸ்டர்ன் லோலேண்ட் கொரில்லான்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த கொரில்லாவை அவங்க இருக்க இடத்துலேயே போய் பார்க்குறதுக்காக தான் ஆக்சுவலாக காங்கோக்குள்ளே வந்திருக்கோம். அந்த போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சின்ன புக்காவோ சிட்டியை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஸோ இதுதான் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயருங்க. இந்த புக்காவோ சிட்டியில் இருக்க சிட்டி சென்டரில் இருக்க இது பெல்ஜியம் கிட்டேருந்து அவங்க 1960 ஜூன் 30 இண்டிபெண்டன்ஸ் எடுத்தாங்க. அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கொயர், இந்த மானுமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க பைக்ஸ் எல்லாமே இது கொஞ்சம் ஆட்டோவு, இது எல்லாமே நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ். டிவிஎஸ், பஜாஜ் அவங்க அந்த கம்பெனி வந்தது தான். ஆட்டோ ஒன்று ரெண்டு தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஆட்டோ. இந்த புக்காவோ சிட்டியில் மொத்தம் இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஹோல் காங்கோலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி மக்கள் காங்கோ மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது நம்ம பீகார் ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணலாங்க. நம்ம பீகாரோட ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம காங்கோவோட ஹோல் பாப்புலேஷனும். ஆனால் இந்த ஆஃப்ரிக்காலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு கண்ட்ரிங்க இது. அல்ஜீரியா தான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஆஃப்ரிக்கா. அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட்டு கண்ட்ரி காங்கோ தான். இந்த காங்கோட லேண்ட்ஸ்கேப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஈஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்காலேருந்து ஃபுல்லாக அந்த வெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்கா வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கண்ட்ரியை சுற்றியில் ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி தாங்க. சுற்றில பார்டர்ஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரியோட தான் அது இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பார்ட் மட்டும் 40 கிலோமீட்டருக்கு மட்டும் அட்லாண்டிக் ஓஷனோட ஒரு கோஸ்ட் லைன் வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாமே மற்ற கண்ட்ரியோட பார்டர் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு 40 கிலோமீட்டருக்கு மட்டும் அட்லாண்டிக் ஓஷனோட இருக்கும். நம்ம எங்கே இருக்கிறோன்னா புக்காவோட போர்ட்டில் இருக்கோம், போர்ட் சிட்டியில் இருக்கோம். இந்த போர்ட்டில் தான் ஷிப்பு வரும். இந்த ஷிப்பு எங்கேருந்து வரும் மீன்ஸ் கோமாங்கிற ஒரு சிட்டிலேருந்து வரும். இந்த கோமாங்கிற சிட்டிலேருந்து தான் புக்காவுக்கு வரும். இதோட லேக் பேர் தான் லேக் கிவு. இந்த லேக் பெரிய பெரிய லேக்குங்க. அது ரொம்ப பெரிய லேக்குங்க. பியூட்டிஃபுல் வியூ கிடைக்கும். நம்ம ரூம்லேருந்தே பார்த்துருப்போம் அந்த லேக்கை. ஸோ அந்த லேக்லேருந்து தான் வரும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபிஷிங்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே பார்த்தோம்னா குப்பை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பக்கம். ஸோ இங்கே ஒரு போட்டு இருக்குது. இங்கே இந்த சைடில் ஒரு போட் இருக்குது இந்த பக்கம். பட் பெரிய போட்டுங்கிறது இது காலையில் வரும் போகுது. இந்த கோமா சிட்டிலேருந்து அவங்க ஏதாவது போட்லாம் கொண்டு வருவாங்க. அதை இங்கேருந்து போகிற மாதிரி ஈவினிங் ஆஃப்டர்நூன் போல் இங்கேருந்து திருப்பி அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல. ஆனால் இங்கே ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கே அவங்க ரொம்ப ஃபஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க. தட்ஸ் அ வே இட் இஸ். பட் சூப்பராக இருக்குது. வியூ வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதெல்லாம் புக்காவோ சிட்டி, இது லேக் கிவு. அண்ட் இங்கே பக்கம் தான் போட்ஸ்லாம் வரும். தேங்க்யூ. நம்ம டிஆர் காங்கோட ஃப்ளாக் கீழே தான் நிற்கிறோம். நம்ம இந்த காங்கோட ஃப்ளாகை பற்றி நம்ம சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துடலாம். நம்ம காங்கோட ஃப்ளாகை பார்த்தீங்கன்னா நம்ம 3 கலர்ஸ் தெரியும். அதில் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க அந்த ரெட் இண்டிகேட்ஸ் இந்த நாட்டுக்காக, இந்த சுதந்திரத்துக்காக, இண்டிபெண்டன்ஸ்க்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த பிளட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. அந்த இண்டிபெண்டன்ட் வாரியர்ஸோட பிளட்டை தான் இண்டிகேட் பண்ணுறது அந்த ரெட்டு. அந்த ரெட்டுக்கு மேலே பார்க்கும்போது ஒரு எல்லோ ஸ்ட்ரிம் வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரிப் எதுக்காக சொல்கிறாங்க மீன்ஸ் எல்லோ கலர் எதுக்குன்னா இங்கே கிடைக்கிற அந்த கோல்டை இண்டிகேட் பண்ணுது. இங்கே மைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே கிடைக்கிற அந்த கோல்டை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப், அந்த எல்லோ கலர் ஸ்ட்ரிப். ப்ளூ கலர் என்ன இண்டிகேட் பண்ணுது மீன்ஸ் இங்கே இருக்க சுற்றியில் இருக்க லேக்ஸ் அண்ட் வாட்டர்ஸை தான் இண்டிகேட் பண்ணுது. இங்கே பியூட்டிஃபுல் லேக்ஸ் இருக்கும் இங்கே சுற்றி. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த காங்கோல இருக்க அந்த ப்ளூ கலரை இண்டிகேட் பண்ணுது. அதில் ஒரு ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டார் என்ன இண்டிகேட் பண்ணுது மீன்ஸ் இவங்க மைனிங்கில் இவங்க ரியல் ஸ்டார்ஸ். ஆஃப்ரிக்காலே நிறைய மைனிங்ஸ் இருக்கும். அந்த காங்கோ இஸ் ரியலி ஸ்பெஷல் ஆன் தட். அது நிறைய டைமண்ட்ஸ் அண்ட் கோல்ட்ஸ் அண்ட் நிறைய மைனிங்ஸ் இருக்கும். அதை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த ஸ்டார். ஸோ திஸ் இஸ் வாட் காங்கோஸ் ஃப்ளாக் இஸ். இன்னைக்கு நம்ம காங்கோவில் இருக்கிறோம். டிஆர் காங்கோவில் இருக்கோம். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவில் இருக்கோம். அது பிஹாஃப் ஆஃப் ஆல் மை வியூவர்ஸ், லெட்ஸ் சல்யூட் த ஃப்ளாக். கொரில்லா பார்க்குறதுக்கு கொரில்லா அட்டாக் கேள்விப்பட்டிருக்கேன். குனிஞ்சு போவாங்க. இட் இஸ் சம்திங் சிமிலர் டு தட்.
இந்த குட்டி கொரிலா எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க, செம்ம க்யூட்டாக இருக்குங்க.